போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு முக்காவாசி விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அதை வெளியிட்டதுன்னா அந்த விசாரணையை அதில் கொஞ்சம். ஈரோட்டில் முதியவர்கள் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் முத்துசாமி பதிலளித்துள்ளார். இல்ல அவங்க வந்து அதுல நான் அதுக்காக ஒரு தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா விரைவாக கண்டுபிடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட. அவருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுது. நாங்கள் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கிறோம் விரைவாக கண்டுபிடிக்கணும்ட்டு. போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு முக்காவாசி விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அதை வெளியிட்டதுன்னா அந்த விசாரணையை அதில் கொஞ்சம் பாதிப்பு வந்துடும். அதனால தான் அவங்க அதை வெளியிடுறதில்ல. இப்போ நாங்களே கேட்டால் கூட இன்னது நடந்திருக்குது, இந்த லெவலுக்கு போயிருக்கோங்கிறது கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த விசாரணையினுடைய போக்கில் தடை ஏற்பட்டு விடும் என்ற காரணத்தால் அதனால் பெரும்பகுதி விசாரிக்கப்பட்டிருக்கிறது. 10 டீம் இருக்குது. 10 டீமும் பல்வேறு வகையிலே போய் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஐஜியும் சரி, டிஐஜியும் சரி, எஸ்பியும் சரி 24 மணி நேரமும் இதையே தான் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மட்டும் இல்லை, இந்த சம்பவம் இங்கே நடந்தது இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வேறு எங்கெங்கே சம்பவங்கள் நடந்திருக்கோ அங்கே என்ன நடந்தது, யார் அங்கே செஞ்சது, அதையெல்லாம் லிங்க் பண்ணி இந்த மாதிரி பல வகையில் பல கோணங்களில் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய நம்பிக்கை இந்த குறுகிய காலத்திற்குள்ளேயே டெஃபினட்டாக அவங்க ஒரு எல்லையை தொற்றிருப்பார்கள். இருந்தாலும் கூட முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து அவர்கள் வெளியிடுவார்கள். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த 2 வார காலம் என்பது அவர் சொல்கிறத நான் இந்த ஒரு விஷயத்தில் தப்புன்னு போய் நாங்கள் சொல்லிட்டோம் அல்லது அதை அரசியல் பண்ணுறதுக்கும் நாங்கள் விரும்பலை. எங்களுடைய விருப்பம் 2 வாரம் அல்ல 2 நாளில் அதை கண்டுபிடிச்சா கூட நல்லது என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.